செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு 9,97,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் 12,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 203 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்க நகைகளின் விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நடப்பாண்டில் ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 97,000 கடந்து ஒரு சவரன் விற்பனை செய்யப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் சாமானிய மக்கள் இனிமேல் தங்க நகைகளை வாங்க முடியுமா என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நடப்பாண்டில் மட்டுமே 61% தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 18 கேரட் அதே போல 22 கேரட் போன்ற தங்க நகைகளின் பக்கம் பொதுமக்களினுடைய கவனமானது திசை திரும்பி இருக்கிறது. எப்பொழுதுமே தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்றால் அது 916 இருக்க வேண்டும். செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி முதலவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பொதுமக்கள் தங்க நகைகளை வாங்குவது வழக்கம். ஏனென்றால் தங்க நகை என்பது ஒரு ஆடம்பரமாக இல்லாமல் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. அவசர காலங்களில் அடகு வைத்தாவது பொருளை ஈட்டிக் கொள்ளலாம் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை தருவது தங்க நகைகள் தான். ஆனால் தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சவரன் 1 லட்சத்தை கடந்து விற்பனையாகும் சூழல் இருக்கிறது என்று தெரிவிக்கின்றனர் தங்க நகை வியாபாரிகள். அதே போல போர் பதற்றம், புவியியல் காரணங்கள், கிரிப்டோ கரன்சியினுடைய மாற்றங்கள், நிலையற்ற தன்மை, அதே போல அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய அந்த புதிய வரி விதிப்பு கொள்கை என பல்வேறு விஷயங்கள் தங்க நகை விலை உயர்வுக்கு காரணமாக அமைகிறது. தங்கம் மட்டுமின்றி தற்பொழுது வெள்ளியினுடைய விலையும் ஒரு இமாலய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது என்றே கூறலாம். ஏனென்றால் நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் உயர்ந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் இனிமேல் தங்க நகைகளை நோக்கி நகர முடியுமா என்ற மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தங்க நகை சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து தங்க நகைகளை சேமிக்கலாம் என்ற ஒரு வழிமுறை இருந்தாலும் தங்க நகைகளினுடைய விலை குறைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. லாவண்யா, தற்போது நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் தீபாவளி அன்று ஏதேனும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை இது ஏற்படுத்துமா அல்லது ஒரு அதிக அளவில் இது ஏறக்கூடுமா? ஏனென்றால் தீபாவளி போன்ற நாள்களில் தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாதிரியான சுபமான ஒரு தினத்தில், அதாவது விழா காலங்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு தினங்களில் ஒரு தங்க நகைகளை வீட்டில் வாங்குவது என்பது ஒரு மகிழ்ச்சியை வீட்டில் அழைத்து வருவது போன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள். விலை உயர்வதற்கு சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது என்றுதான் தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தீப ஒளியான ஒரு தினத்தில் ஒளி மிகுந்த ஒரு தங்கத்தையும் நாம் வீட்டில் எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் தங்க நகை வியாபாரிகளை கருத்தில் கொண்டு நாம் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர்களினுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த வருடத்தில் தங்க நகையினுடைய விலை ஒரு சவரன் 1 லட்சத்தை கடந்து விற்பனையாகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது என்று தான் கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது தங்கத்தினுடைய விலையை மலைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. லாவண்யா, தற்போது தங்கத்தின் விலை இவ்வளவு உயர்வை எட்டினாலும் மக்கள் அதை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்களா? நகை வியாபாரிகளின் நிலை என்னவாக இருக்கிறது?
தங்க நகைகளை பொறுத்தவரை கடந்த காலங்களில் கூட சரி, தங்க நகை ஒரு சவரன் 45,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அந்த காலகட்டங்களிலும் கூட சரி, அப்பொழுதுமே பொதுமக்கள் தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்பதில் பெருவிருப்பம் கொண்டிருந்தார்கள். அதே போல தற்பொழுது மாதத்திற்கு மாதம் மிகப்பெரிய ஒரு விலை உயர்வை சந்தித்து வருகிறோம். அதே போல ஒரே நாளில் 2 முறை கூட தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுகிறது. எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு விலை உயர்வாக இருந்தாலும் தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய ஒரு எண்ணமாகத்தான் இருக்கிறது. அந்த நாட்டம் குறைந்த மாதிரியாக எதுவுமே தெரியவில்லை. ஏனென்றால் எவ்வளவோ ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிஸ் சந்தைகளில் விற்கப்பட்டாலும் அதன் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை தவிர்த்து பொதுமக்கள் அதிக அளவில் தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்பதில் தான் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். தங்கம் என்பது கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்ற நாட்டம் பொதுமக்களுக்கு எந்த காலத்திலும் குறையாது என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.